எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. நான் வடுமாங்காய் போடுறேன். இதுக்கு வேணுன்ற சாமான் மஞ்சள், உப்பு, கடுகு, மிளகா வத்தல், வளக்கெண்ணெய். இது எல்லாம் மிக்சியில் போட்டு ராத்திரியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ போட்டு அரைச்சி போட போகிறேன். கொஞ்சம்தான் இருக்கிறதால மிக்சியில் மசியலை. நீங்கள் இப்படி வீடியோ போட நீங்கள் நினைக்காதீங்க. போடுறதில்ல போட்டு இது போட்டு கலக்க போகிறேன். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறேன் இந்த ஊறுகாயை, வடுமாங்காவை. இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் தயிரில் விட்டு அரைச்சி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதை வேணுன்னா தாளித்து கொட்டிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். கடுகு ஜீரகத்தை தாளித்து கொட்டிட்டு நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அது நாங்கள் போட்டுருக்கிறோமாங்க. எங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு தான் வரும். நம்ம நிறைய போட்டால் 2 கிலோ 3 கிலோ போட்டாக்கா அது அவவா யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும். ஆனால் எதுவுமே நீங்கள் கண்ணாடி சாமானில் போடுங்க, பிளாஸ்டிக் சாமானில் போட்டால் சீக்கிரமாகவே கெட்டு போயிடுறது ஊர்கள்லாம். இது டெய்லி இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணுங்கள். கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போராட்டாக்கா 15 நாள் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டேன்னா உப்பு போராட்டா ஒரு ஸ்பூனும் எவ்வளோ உங்களுக்கு உப்பு வேணுமோ அதை போட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் தண்ணி கையை மத்திரி வச்சுடாதீங்க, தண்ணி ஸ்பூனை மத்திரி வைக்காதீங்க, பிளாஸ்டிக் ஸ்பூனை போடாதீங்க, ஸ்டீல் ஸ்பூனை போடாதீங்க. கொஞ்சம் எதனா ஒரு கட்டை இருக்கிற மரக்கட்டை ஸ்பூன் வாங்கி போட்டுக்குங்க. தயவு பண்ணி கண்ணாடியில் மத்திரி போட்டுக்குங்க, பிளாஸ்டிக்கில் போடாதீங்க, சீக்கிரம் கெட்டு